ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது லெவல் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ தேர்டில் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோன்றனால நம்ம பார்க்கல. இப்போ நம்ம தேர்டுக்கு போகலாம். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கே நம்மளுக்கு 1,50,000 இருக்கணும், இருந்தால் தான் உள்ளே போக முடியும். புரியுதுங்களா? நம்ம வந்து அதே அமௌண்ட்டை வச்சுட்டு உள்ளே போகலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு பெட்டே 10, அப்புறம் 20. ஓகே, நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். எப்படி இருக்கிற சின்ன டேபிள் தான். ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க. இவர் இல்லை. ஓகே, இங்கே அமௌண்ட் நிறைய இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இதில் ஃபஸ்ட்டே வந்து 20 வருது. இதில் ஜெயிச்சா பெருசாக கிடைக்கும், ஆனால் ஜெயிக்க விடுவானுங்களான்னு தெரியல. நல்ல கார்டு வேறு இருக்குது. வரல. எப்போவுமே நல்ல கார்டு வந்தால் நமக்கு மேலே போர்டில் வரவே மாட்டேது. பாருங்களேன், இவங்களுக்குலாம் வருது, நமக்கு வர மாட்டுது. இப்போ பாருங்க, இது வரைக்கும் வரல. ஆனால் நல்ல கார்டு இது. ஒரு கடை வந்திருந்தால் நல்லா வந்திருக்கும். ஆனால் யாரும் போடலை. ஆனால் யாருக்கும் அந்த கார்டு இல்லை பொழுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வரல. யாராவது ஒருத்தன் போட்டான்னா நம்ம கேலி தான். போடலை அப்படின்னா ஒரு வேளை நம்மக்கிட்ட இருந்தால், இல்லைன்னா நம்ம தான் பெருசு. இல்லையா? 8 வச்சுருக்காப்புல தெரியுதா உங்களுக்கு? 8 இருக்கிறனால அங்கே போயிடுச்சு. ஓகே, பார்ப்போம் ஜெயிக்க முடியுதான்னு. கியூ இருக்கு, நல்ல கார்டு தான். ட்ரை பண்ணுவோம். பெருசாக ஏற்றுறா போல. சரி, நம்மளும் ஏற்றுவோம். இந்த டேபிளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம இல்லை பெருசாக அது முயற்சி பண்ணல. இப்போயே பார்த்துங்க, பாதி அமௌண்ட் போயிடுச்சு அது இவங்களால. போடுங்க போடுங்க, நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல இந்த இடத்துல. அவங்களுக்கு தான் போச்சு. லக் இருக்குது, நமக்கு தான் இல்லை. 2, 8 இது அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இல்லை. ஆனால் விளாட்றாங்க பாருங்க நிறைய பேர். இல்லை பரவாயில்ல, வரலை தாங்க ஒரு பிரச்சனை இந்த இதில். ஆனால் போன டேபிள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா சக்ஸஸ் வந்துச்சு, நல்லா இருந்தது இந்த டேபிள். இன்றைக்கி வந்து இந்த டேபிளில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் வரமாட்டுது. 1,50,000 போய் இப்போ 70,000 தான் இருக்குது. இங்கே இதெல்லாம் விளாடணும், விளாட்னா வரும். பாருங்க, அவரு போயிடுச்சு. வெல் பிளே. பார்ப்போம். இன்னும் அவர் இழந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. பெட்டுன்னு வரலையா? ஐயோ, கியூ வருது, ஆனால் ஒரு பிரோஜனமே இல்லையே. வரமாட்டுது. அங்கே வந்தால் பரவாயில்ல. வா, 7 வந்திருக்கு. யார்கிட்டயா இருக்கான்னு தெரில. வெளியே போயிட்டாங்க. அவன் நல்லா. ஐயோ, இன்னும் 50 தான் இருக்கு. இந்த 50 வந்து நம்ம தீக்க பார்க்கலாம். இந்த டேபிள் கொஞ்சம் ரிஸ்கான டேபிள் தான், எதுவும் வரல. இந்த டேபிள் விளாட்றதுக்கு நம்ம கொஞ்சம் தில்லா விளாடணும். ஓகே, சூப்பர் கார்டு. ஆனால் இங்கே வரணுமே. இங்கே வராத பட்சத்தில் எந்த கார்டுமே சூப்பர் கார்டு தான். இங்கே வந்துச்சுன்னா எல்லா கார்டும் சூப்பர் கார்டு. வரல. 3 டைமண்டு. இதே ரிஸ்க்கு தான். என்கிட்ட இருந்ததுன்னா நம்ம கேலி என்ன தான் போட்டாலும். அதனால் வெளியே போயிடலாம். கடைசி 30 தான் இருக்குது. எல்லாம் போடுறாங்கன்னா இருக்குது. 2 பேருக்குமே இருக்கா என்ன இருக்குன்னு தெரில. ஆலின் பார்த்தீங்களா? ஒரு 4 தான் இருக்குது. 4 கியூ அதுதான் போய்க்குது, டைமண்டுக்கு போல. கடைசி தான். ஓகே, நம்ம கடைசி இது ஆலின் பண்ணிட்டு என்ன எப்படி இருக்கு பார்த்துட்டு போயிடலாம். வேறு வழி இல்லை. ஜெயிச்சா லக்கு, இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வரணும். 10 ஜே வந்துச்சுன்னா அடிச்சிடலாம். வரல. செட்டுக்கு வரதுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு எப்படி வரும் தெரியலையே. பார்க்கலாம். கியூ வந்தால் வரும். கியூ வருமா? கியூ வரல. இது வரைக்கும் வாய்ப்பு வரல. அவ்வளோதான். 1,50,000 போச்சு.
தலைவர் ஏத்துறாரு பயங்கரமா. ஒரு 10. எஸ், நமக்கு தான். அங்கே பார்த்தீங்களா செட்டு சேர்ந்துச்சு கடைசியில் கியூ வந்து. அட பாவிங்களா, எந்த நேரத்தில் எது வந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பரா. கலக்கிட்டாங்க. ஓ, இவர் ஷார்க்காமா, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். நல்ல கார்டு ஏதாவது வருதான் பார்க்கலாம். வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். போன தடவை பார்த்தீங்களா கடைசியில் நமக்கு வந்து கியூ வந்துச்சு தெரியுதுங்களா, அதுதான் செட்டு சேர்ந்துச்சு நமக்கு. கடைசியில் இந்த கியூ வந்தனால செட்டு தெரிஞ்சிச்சு. இது என்ன செட்டு தெரியுதா உங்களுக்கு பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. 8 9 10 ஜே கியூ, அதுதான் அங்கே செட்டு சேர்ந்துச்சு. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு கேம் முடியும் போது நமக்கு இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது இதில் தெரியும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் கார்டு தான். ஆனால் எனக்கும் கிளவருக்கும் தான் ரொம்ப தூரம். பார்க்கலாம், வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 3 கடை கிளவர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் போச்சு. பார்த்தீங்கன்னா சொன்னல, எனக்கு கிளவருக்கு ரொம்ப தூரம், வந்தாலும் வராது. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, வராத கார்டுக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. 10 இப்போ ஒரு வந்தாலும் செட்டு சேராது. எனக்கு 7 வந்தால் செட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே 7 வந்துச்சுன்னா 7 6 7 8 9 9 இல்லையா, அப்போ வராது, வாய்ப்பே இல்லை, செட்டு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 இல்லை, இங்கே போயிடுச்சு 10 இருக்கனால. யாரும் கார்டே இல்லாமல் போட்டுனுக்குறானுங்க எல்லாரும், நம்ம மட்டும் தான் யோசிக்கிறோம். பாருங்களேன், அள்ளி விட்றா போல, பணமே வச்சு இல்லை, ஆனால் அள்ளி போட்டு வரலாம்னு. நல்ல கார்டு தான், பார்ப்போம், ரிஸ்க் எடுப்போம். இது ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கு, தோத்தா வருத்தமா இருக்குது. 10 டைமண்ட் 10 இருக்குது, 3 டைமண்ட் இருக்கு. நமக்கு இன்னும் ஒரு டைமண்ட் வந்தால் நம்ம தான் பெரிய கார்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால ரிஸ்க் எடுக்கலாம். பார்ப்போம் வருதானே, நம்ம லக்குக்கு வருமானு தெரில, பார்ப்போம். வந்துச்சுன்னா டைமண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆலியன் போட்டாப்புல நம்ம ரிஸ்க் எடுப்போமா. ஒருவேளை அவர்கிட்ட 2 டைமண்ட் இருக்கோ, இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. இதெல்லாம் பார்ப்போம். எனக்கு தான், எனக்கு இல்லையா, அடப்பாவி. ஓ, உங்க பார்த்தீங்களா 2 டைமண்ட் தெரியுதா உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க. இப்போ எனக்கு வந்தது பாருங்க, இது என்னோடது 2 பேர். அதாவது 2 பேர்ன்றது இங்கே என்ன 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 இருக்குதுன்னா, இங்கே பாருங்க, இதுதான் அந்த டேபிளில் இருந்த கார்டு. இந்த கார்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ இருக்கா, அந்த ஏ நம்மகிட்டையும் இருக்கு, ஒரு ஏ இருக்கு சரிங்களா. ஒரு 10 இருக்கா, நம்மகிட்டையும் 10 இருக்கு. சரி, அதனால 2 பேர்னு வந்தது. ஆனால் அந்த 2 பேரோடலாம் மதிப்பு எதுனா ஃப்ளாஷ். ஐ கார்டுக்கு பாருங்க மதிப்பே கிடையாது அவ்வளோவா. ஓகே, இங்கே 2 பேரில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளாஷில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு அவர்கிட்ட வந்து இங்கே வந்து என்ன டைமண்ட் இருக்கு, 10 2 5 இருக்கா. இவர்கிட்ட வெறும், அதாவது கியூவும் 10 இருந்தது, சாரி ஆமாம், கியூ அப்புறம் 2 இருந்ததுன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாம் 3 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாமே பாருங்க அப்படியே ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. சேம், இதுதான் ஃப்ளாஷ். இது இந்த மாதிரி கலரில் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய தடவை வரும் அந்த மாதிரி. அதனால் இப்போ நானும் அந்த தைரியத்தை தான் போட்டேன். ஏன்னா ஏ இருக்குதா, இங்கே 3 இருக்கா, இன்னும் 1 வந்திருந்ததுன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் எனக்கு ஏ வந்துச்சு, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா, சிம்பிள். அதனால தான் எனக்கு கிடைக்கல. கட்சியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி, இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா, அப்படி பார்த்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரி, இந்த கேம் ஒன்றும் நம்மளுக்கு கை கொடுக்கல பெருசா, ஏன்னா அந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு விளையாடி பாருங்கள், நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இதில் இருக்கலாம். அதனால் இந்த டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள், சரிங்களா.
ஓகே.